ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தமிழ் சினிமாவில் அந்த காலத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறம் ரஜினி, கமல் போல இந்த காலத்து இளைஞர்களுக்கு அஜித், விஜய் இவங்களுக்கு இடையே ஆன போட்டி அப்படிங்கிறதுல பஞ்சமே கிடையாது. ஆனா உண்மையில தல அஜித்தும் சரி, இளைய தளபதி விஜயும் சரி நல்ல நண்பர்கள் தான் அப்படிங்கிறது இங்க பலருக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய ரசிகர்களால இரண்டு பேரும் இருவேறு துருவங்களா இருக்காங்க. விவேகம் மற்றும் மெர்சல் அப்படின்னு ரெண்டு படங்களுக்கும் எடிட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் ஆண்டனி எல் ரூபன். இவர் ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. அது என்ன அப்படின்னா, விவேகம் படத்துடைய டீசரை பார்த்த இளைய தளபதி விஜய் அவர்கள் டீசர் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு பாராட்டியிருக்காரு. அதே போல மெர்சல் படத்துடைய இயக்குனர் அட்லி அவர்களும் காதலாடா பாடலை கேட்டப்புறம் இயக்குனர் சிவாவுக்கு போன் பண்ணி பாராட்டியிருக்காரு. இந்த நிலையில ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ்ல இருந்து விவேகம் தள்ளி போயிருக்கிறதால எப்படா விவேகம் ரிலீஸ் தேதி அறிவிப்பாங்க அப்படின்னு பயத்தோட இருந்த பல படங்கள் இப்போ அந்த தேதியில தங்களுடைய படங்களை ரிலீஸ் பண்ண பலத்த போட்டியில ஈடுபட்டு இருக்காங்க. விவேகம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஆனா சென்சார் முறையில பல மாற்றங்களை கொண்டு வந்ததால படத்துடைய ரிலீஸ் தேதி தள்ளி போகும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா நேற்றே சென்சார் செய்யப்பட்டு யூஏ சர்டிபிகேட்டும் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனா இருந்தா கூட ஆகஸ்ட் 24ஆம் தேதி தான் விவேகம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் அப்படிங்கறதால 11ஆம் தேதி படங்களை ரிலீஸ் செஞ்சா விடுமுறைப்படி குறைஞ்சபட்சம் 5 நாட்களாவது கூட்டம் இருக்கும். எனவே அடுத்த வார ரிலீஸ்க்கு ஏகப்பட்ட படங்கள் போட்டியில் இருக்கு. ஜோதிகா நடிச்ச மகளிர் மட்டும் திரைப்படம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ராமுடைய தரமணி, சி.வி. குமார் இயக்குனரா அறிமுகமாகும் மாயவன் அப்படிங்கிற படம், இது இல்லாம குரங்கு பொம்மை, தப்பு தண்டா உள்ளிட்ட படங்கள் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சிபிராஜுடைய சத்யா, ராணா டகுபதியோட நான் ஆணையிட்டால் படங்களும் இந்த லிஸ்ட்ல இடம்பெறும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஒரு பக்கம் விவேகம் தள்ளி போயிருக்கிறது தல ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னா கூட மற்ற படங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்குங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.